பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம். Psalm chapter 62 verse 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My soul waits silently for God alone, for my expectation is from him. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்குது, அப்படிதானே? உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள்ல எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. படிக்கின்ற நாட்கள்ல எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு படிப்பு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வேலை பார்க்கணும்னு நினைக்கின்ற பொழுது நல்ல ஒரு சேலரியோட இப்படி ஒரு ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்காலத்தை குறித்து யோசிக்கின்ற பொழுது இப்படி ஒரு எதிர்காலம் எனக்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும், அப்படிதானே? நம்ம எல்லாருக்கும் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். கர்த்தரும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எதிர்பார்த்துதான் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து அவரையே நோக்கி நீங்க பார்க்கணும், அமர்ந்திருக்கணும். அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது நான் உன்னோட பேசுவேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்தெந்த காரியத்துல நீ எதிர்பார்ப்புகளோட நீ இருக்கிறியோ அந்த காரியத்துல நான் உனக்கு நன்மையை தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் ஆயத்தத்தோட காத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க எதிர்பார்க்கிற காரியம் அவரிடத்திலிருந்து வரும். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்ய வேண்டியது அவரையே நோக்கி அமர்ந்திருந்து காத்திருங்க. அவருடைய பிரசன்னத்துல போய் அமர்ந்திருங்க. அவரை நீங்க துதித்து கொண்டே இருங்க. அவர் நிச்சயம் உங்களோட பேசுவார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறிச்சு யோசிச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் அமர்ந்திருங்க. அவரிடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதம் வரும், அவராலே வரும். அவரே உங்களுக்கு நன்மையை செய்வார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க எதிர்பார்ப்புகளோட இருக்கிறாங்க. இந்த நல்ல ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய பிரசன்னத்துல வந்து காத்திருந்து ஜெபிக்கிறாங்கப்பா. பிள்ளைங்களோட பேசுங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடத்திலிருந்து கிடைக்கின்றது எப்பொழுதும் நிறைவானதாக இருக்கும். நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.